Welcome all of you to my video. In this video we are going to see chapter 6 trigonometry exercise 6.2 sixth sum. The top of a 15-meter height tower makes an angle of elevation of 60 degree with the bottom of an electric pole and an angle of elevation of 30 degree with the top of the pole. What is the height of the electric pole? So பாருங்க என்ன கேட்டிருக்காங்கன்றத ஒரு டவர் இருக்குது, ஹைட் டவர் 15 மீட்டர் கொண்டது. ஸோ அது வந்து இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது இன்னொன்று இருக்குதுன்னா ஒரு எலக்ட்ரானிக் போல் இருக்குது. ஸோ எலக்ட்ரானிக் போல்னால் நம்ம வந்து இந்த போஸ்ட் அப்படின்னு சொல்லலாம், எலக்ட்ரானிக் போல் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அது இந்த மாதிரி நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் ரெண்டத்தையும் கிரவுண்டு மாதிரி. ஸோ இது ரெண்டத்தையும் என்ன நடக்குதுன்னா ஆங்கிள் ஆஃப் எலவேஷன்ஸ் இருக்குது. ஸோ இதே நான் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ என்னென்னா நம்ம பாட்டம் ஆஃப் த போல் வந்து பார்க்கும்போது ஆங்கிள் என்ன இருக்குன்னா 60 டிகிரி. பாட்டம் ஆஃப் த போல்னால் இதான் அந்த போல் ஏடி, இதான் அந்த போல்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் அந்த ஏடி நேம் பண்ணுவேன். தென் இது வந்து நம்மளுக்கு 60 டிகிரி ஆயிரும். அண்ட் டாப் ஆஃப் த போல் வந்து இதே இதை வந்து டவருடைய ஹைட் வந்து பார்க்குறாரு, டவர் உச்சியை வந்து பார்க்குறாரு. கீழே இல்லை டவர் உச்சியை பார்க்குறாரு. டவர் உச்சியை பார்க்கும்போது ரெண்டு ஆங்கிள் மேக் பண்ணுது. ஸோ இது இப்போ இந்த ஹைட் ஆஃப் த போல் என்னன்னு சொல்லி விட்டுருக்காங்க. ஸோ இது கொடுத்துட்டாங்க, டவர் ஹைட்டு கொடுத்துட்டாங்க. டாப் ஹைட் ஆஃப் த டவர் 15 மீட்டர்னு உள்ளது ஃபுல்லாக இது வரைக்கும் வரும். இதுதான் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஏடியை நீங்கள் ஃபைன் பண்ணணும். ஸோ இதான் ஏ பி, இது சிடின்னு வந்துக்கிட்டேன். தென் இந்த பாயிண்ட்டை நான் ஈன்னு சொல்லி வச்சுக்கிட்டேன். ஸோ பாருங்கள், இப்போ நம்மளுக்கு we need a value of ஃபஸ்ட்டு வந்து நமக்கு எதோடைய வேல்யூ நம்மளுக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எலக்ட்ரானிக் போலோடைய ஏடியோடைய வேல்யூ தேவை. ஸோ நான் ஃபஸ்ட்டு அது 60 டிகிரி பார்த்தீங்கன்னா அந்த ட்ரையாங்கிள் எடுக்க போகிறேன். ஸோ அது என்னென்னா டிசி, ட்ரையாங்கிள் டிசி. அதுக்கப்புறம் லெட்டி ஏடிபி த போல், எலக்ட்ரானிக் போல் வந்து நான் வந்து இது ஏடி எடுத்துக்கிட்டேன், எலக்ட்ரானிக் போல். அண்ட் டவர் வந்து பிசி, ரைட். ஸோ பிசி இல்லை இசி, இசி என்பது டவர், இசி டவரு. அண்ட் வேறு என்ன இருக்குதுன்னா நம்மளுக்கு ஆங்கிள் ஆஃப் எலவேஷன்றது. ஸோ என்ன ட்ரையாங்கிள் நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுவேன்னு சொன்னேன்னா இந்த 60 டிகிரி உள்ள இந்த ட்ரையாங்கிள் டிசிஇ. ஸோ இடிசி அந்த மாதிரி போட்டுக்கலாம். அப்போ ஆங்கிள் இடிசி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் இடிசி என்ன வருதுன்னா நம்மளுக்கு வந்து 60 டிகிரி வருது. இடிசி 60 டிகிரி. ஸோ இதில் நம்மளுக்கு ஹைப்பர்டென்யூஸோட வேல்யூஸ் எதுவுமே தெரியல பாருங்கள். ஸோ அதனால் நம்ம என்ன சொல்லணும், tan θ. tan θ என்னது ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடு. ஆப்போசிட் சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து என்னதுன்னா இதுதான் நம்மளுக்கு ஆப்போசிட் சைடு இசி. ஸோ இசி பை கீழே என்ன இருக்குன்னா டிசி. பாருங்கள், இசி பை டிசி. இப்போ இசி பை டிசிக்கு என்ன வேல்யூ என்னது, இசி வந்து டோட்டலாக கொடுத்துட்டாங்க 15 பை டிசி tan 60 டிகிரி இங்கே இருக்குது. இப்போ டிசியோடைய வேல்யூ நம்மளுக்கு தெரியாது. ஸோ அது அப்படியே இருக்கட்டும். tan 60 வந்து என்னது √3. √3 இஸ் ஈக்குவல் டு 15 பை டிசி. ஸோ என்ன வரும்னா டிசியோடைய வேல்யூ வந்து என்ன வரும் 15 பை √3. இது அப்படியே இருக்கட்டும். ஈக்குவேஷன் 1ன்னு சொல்லி வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து இன்னொரு ட்ரையாங்கிள் இருக்குது. அது நம்ம ஆங்கிள் 30 உள்ளது எடுப்போம். ஸோ ஆங்கிள் 30 இன்னொரு ட்ரையாங்கிள். ஸோ அது என்னென்னா ஏஇபி, அதாவது பிஏஇ என்ற ட்ரையாங்கிள். பிஏஇ அங்கே ஆங்கிள் பிஏஇ என்ன இருக்குது 30 டிகிரி இருக்குது. ஸோ ஐ எம் கோயிங் டு யூஸ் tan θ. tan θ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வருது, tan θ ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடு. ஸோ ஆப்போசிட் சைடு இங்கே வந்து இபி ஆர் பிஇ கூட எடுத்துக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஏடி, ஏடி எடுத்துக்கலாம். ஸோ இல்லை இந்த பிஏ எப்படி ரைட் பண்ணிக்கலாம், அந்த பிஇயை எப்படி ரைட் பண்ணிக்கலாம், பிஇசி மைனஸ் பிசி. கரெக்டு தானா? சரி, ஏன்னு உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இந்த டயக்ராமில் பாருங்கள், நம்மளுக்கு பிஇயோடைய வேல்யூ நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா பிஇ, இந்த பிஇ என்பது இந்த ஃபுல் ட்ரையாங்கிளில் வச்சு எழுதுனாங்க பாருங்கள். பிசி இஸ் ஈக்குவல் டு இபி ப்ளஸ் யாது பிசி. எனக்கு பிஇ மீன்ஸ் இபி தான். இபியோடைய வேல்யூ கண்டுபிடிங்க. என்ன வரும், பிசி மைனஸ் இசி மைனஸ் பிசி. ஸோ இசி மைனஸ் பிசி வரும். ஸோ ஏங்களுக்கு புரிஞ்சுருக்கு. இப்போ இபியோடைய வேல்யூ நம்ம தனியாக நம்ம என்ன செஞ்சிட்டோம், கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அதையில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அதேபோல் ஏடிக்கு வேல்யூ பாருங்களேன், ஏடி இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லிடலாம், டிசின்னு சொல்லலாம். ஸோ அது யார் இப்போ அந்த ஸ்டெப்பு ப்ராக்ரஸாக உங்களுக்கு புரியும். இபி இஸ் ஈக்குவல் டு இசி மைனஸ் பிசி, இசி பை டிசி. அண்ட் ஏடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிசின்னு சொல்லியிருந்தேன்.
இப்போ பிசியோடைய வேல்யூ நம்மளுக்கு வந்து இதில் என்னெல்லாம் தெரியும்னா நம்மளுக்கு வந்து பிசியோடைய வேல்யூ தெரியாது, ஏடியோட வேல்யூ தெரியாது. பட் நம்ம ஃபைன் பண்ண வேண்டியது பிசி இஸ் ஈக்குவல் டு ஏடின்னு ஃபைன் பண்ணணும். ஸோ அதனால் நான் இங்கே என்ன பண்ணிக்கிறேன்னா பிசி இஸ் ஈக்குவல் டு ஏடி என்பதை நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அது யார் உங்களுக்கு தெரியும், இது ரெக்டாங்கிள் மாதிரி தான் இருக்குது. நல்லா கவனிங்க, இது ரெக்டாங்கிள் மாதிரி இருக்குது. இந்த சைடு ஈக்குவல்னால் இந்த சைடு அதுக்கு இது என்னது ஈக்குவலாக இருக்கும். அதே போல் இது ஈக்குவல்னால் என்னது, இதுவும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இப்போ இதுக்கே நான் ஏன் போட்டேன்னு உங்களுக்கு ஏன் புரிஞ்சிருக்கும், உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஸோ பாருங்கள், இது ரெண்டும் ஏன் ஈக்குவல். இது வந்து நான் ஏடியை கண்டுபிடிக்கணும். அதுக்காக தான் அந்த பிசின்னு வந்து தான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா ஏடின்னு போட்டுக்கிட்டேன். ஸோ இதனால் பாருங்கள், tan theta என்ன 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு இசி மைனஸ் பிசி. பிசி வேலை என்னது ஏடி பை அண்ட் இசி பார்த்தீங்கன்னா என்னது வேல்யூ 15 டோட்டல் அந்த ஹைட்டோட டவர் டிசி. ஸோ இப்போ 1/√3 வரும் இதுக்கு 15 மைனஸ் ஏடி பை டிசி. இப்போ டிசியை கண்டுபிடிங்களா, டிசியை கண்டுபிடிச்சா என்ன வரும், 15 மைனஸ் ஏடி பை 1/√3 வரும். ஸோ அப்படியே ரெசிப்ரோக்கல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. டிசி இஸ் ஈக்குவல் டு 15 மைனஸ் ஏடி √3 இன்ட்டு 15 மைனஸ் ஏடின்னு வரும். இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ ஈக்குவேஷன் 1 and 2 நல்லா பாருங்கள், டிசின்றது பார்க்கும். ஸோ இதுக்காக தான் நான் வந்து டிசின்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இது. ஸோ இப்போ 15/√3 இஸ் ஈக்குவல் டு √3 இன்ட்டு 15 மைனஸ் ஏடி. இப்போ இதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த √3 அந்த ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிருங்க. ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிட்டீங்கன்னா 15 மைனஸ் ஏடி இன்னும் √3 இந்த √3 மல்டிப்ளை ஆகும். ஸோ √3 இன்ட்டு √3. ஸோ அதுக்கு வேல்யூ என்னது 3 போட்டுடலாமா, √3 இன்ட்டு √3 3 தானே. ஸோ 15 இஸ் ஈக்குவல் டு இதை உள்ளே கொண்டு போயிருங்க 3 45 மைனஸ் 3 ஏடின்னு வரும். ஸோ 3 ஏடி இந்த பக்கம் இந்த 15 ரைட் ஹேண்ட் சைடு கொண்டாங்க. ஸோ இப்போ 3 ஏடி இஸ் ஈக்குவல் டு 45 மைனஸ் 15 ஆயிரும். ஏடி இஸ் ஈக்குவல் டு 3 ஏடி இஸ் ஈக்குவல் டு 55 மைனஸ் 30. ஸோ ஏடி என்னது 30/3 தட் இஸ் ஈக்குவல் டு 10 மீட்டர். அப்போ நம்மளுக்கு ஏடி இஸ் ஈக்குவல் டு 10 மீட்டர்னு இருக்குது. அப்புறம் என்ன சொல்லலாம், ஹைட் ஆஃப் த போல் வந்து எலக்ட்ரானிக் போலோட ஹைட்டு போல் இஸ் 10 மீட்டர் அப்படி சொல்லி இந்த சம்மை நீங்கள் முடிச்சிடலாம். ஸோ அவ்வளோதான் இந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சி லைக் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட்ஸ் தேங்க்யூ.